நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கமலஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், ஜென்ம சனி. ஜென்ம சனியில் எதுவுமே செய்யக்கூடாது. புது முயற்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து தான் ரஜினியோட அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக், சுந்தர்சி விலகுறாங்க. இப்போ இதையில் ரஜினி சார் உள்ளே கொண்டு வந்து கமலை உள்ளே என்ட்ரா ஆகாமல் இருந்தோம்னா ரஜினியே நான் ப்ரொடியூசர்னா சக்ஸஸ் ஆகிருக்கு. எப்படியும் ரஜினி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாகவே தான் அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் யாராவது ஒரு டேரக்டர் இது பண்ண தான் போகிறாங்க. ஆமாம், நான் இல்லை என் மைண்டில் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபுவும் கிட்டத்தட்ட ரஜினியோட நட்சத்திரம் தான். ஆனால் இவர் பணத்தை உள்ளே போடும்போது இந்த படம் எதிர்பார்த்த அளவு ஹிட் இருக்காது. கமலஹாசனும் ரஜினி அவர்களும் சேர்ந்து நடிச்சா அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா? அதுலேயும் கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ கமல் இருக்கக்கூடாது, பேசாமல் சோபா செட்டில் இருந்து டிவியை பார்த்துட்டு இருந்தால் அது. ரஜினி அவர்களோட அந்த சினிமா கரியர், ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எப்போ சேர்ந்து நடிக்கிறாங்களோ அதுதான் கடைசி படமா இருக்கும், இல்லை கடைசி படமா இருக்கும். கூடி சீக்கிரம் ரஜினி முடிவு எடுப்பார். 2026 சனி ஒரு நல்ல இடத்துல போகுது. அப்படி பார்க்கும்போது குயிக்காக 1-2 படம் வரும். 2028க்கு அப்புறம் ரஜினிக்கு ஆபத்து. வணக்கம் சாந்தகுமார் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடர், நிறைய விஷயங்களை முன்கூட்டியே கணிச்சு அதை சொல்கிறதுலையுமே மிகப்பெரிய ஒருத்தர். நீங்கள் சொல்கிறது நிறைய விஷயங்களை நடக்கவும் செய்யுது. அப்படிங்கும்போது ரஜினி அண்ட் கமல் அவங்க 2 பேர் சேர்ந்து சுந்தர்சி இயக்கிற இந்த படம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், நிறைய அந்த 7.5 சனி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே போட்டிருந்தீங்க. அதேமாதிரியே அந்த படம் நடக்காமல் போயிடுச்சு. என்ன விஷயத்தினால இது நடக்கலை? இல்லை அது கமலஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், ஜென்ம சனி. ஜென்ம சனியில் எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ நான் இருந்தாலும் 3 நேரம் சாப்பிட்டுட்டு அன்றாட ஒர்க்கை பண்ணிட்டுருக்கோம். புது முயற்சிகள் செய்யக்கூடாது. அதான் புது முயற்சிகள். ஓகே. இப்போ புது முயற்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து தான் ரஜினியோட அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக், சுந்தர்சி விலகுறாங்க. வேலை செய்யுதா? புரியுது. இப்போ இது என்னன்னா, இது இந்த மாதிரி அவஸ்தவனமாக நடக்கிறதுனால அதுக்கப்புறம் தான் சுந்தர்சியை ஓகே இது வேணாம் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட்லேருந்து இல்லை. ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயாச்சு அவங்களுக்கு. அதில் யாருன்னா நீங்களும் இப்போ உங்கள் ஜென்ம உங்களுக்கு ஏதாவது வகையில் தடசங்கள் வரும். நீங்கள் யாரை பிடித்தமான உள்ளே கொண்டு வராங்களோ உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துடும். இவங்களோட இதை நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க, உங்களோட இதை அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், இது செய்யக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக கமலஹாசனுக்கு நான் சொல்கிறது தான் நடந்துகிட்டே இருக்குது. ரஜினிக்கும் 2011 நான் சொல்ல தான் நடந்துகிட்டே இருக்குது. என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு? ரஜினிக்கு திருவோண நட்சத்திரம், அவரோட ஃபஸ்ட்டு 2015 உடல் ரீதியாக இவர் சாவை பார்த்துட்டு வருவாருன்னு கிட்டத்தட்ட மக்கள் ப்ரேயர் பண்ண மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஜென்ம சனி வரும்போது, ஜென்ம சனியில் 4ஆம் இடமா 10ஆம் இடமா, ஆமாம், அது அவர் ஜாதகம் பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். ரொம்ப குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வருவார்னு. 2 குழந்தைகள் அடுத்தடுத்து டைவர்ஸ். இதில் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், பல யூடியூப் சேனல்கெலாம் பேட்டி கொடுத்துருக்கேன். அப்பவும் சொன்னேன், சினிமா இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சண்டை காட்சிகள் அங்கங்கே காலத்துக்குன்னு ஏதாவது ஒன்று நெகட்டிவ்ஸாக நடந்துடும் அப்படின்னு அவருக்கு வேண்டப்பட்ட நண்பர்களுக்கு நான் தகவல் கொடுத்தேன். ஓகே. அப்போவுமே ஒரு அரசியலுக்கு வாரன்னு சொல்லி கை வசத்தினார், ஒரு ஏகாதசி கை வசத்தினார். அப்போவுமே நான் மாலை மலர் பேட்டி கொடுத்தேன், பூமியை வாங்கலாம், ஆள முடியாது, உடல் நலத்தை காரணம் காட்டி பின் வாங்குவார். அது நடந்துச்சு. ஓகே. இப்போ இந்த விஷயத்துக்கு கமல் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னாடியே நீங்கள் சொல்லுங்கள். அதான் அவரோட ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 3 மனைவி இல்லை, 300 மனைவி அவங்களோட வாழ மாட்டாங்க. வாணி கணபதி, சரிகா வரிசையாக வருது. அவரோட அவர் ஜாதகம் வேணால் அவருக்கு வேணால் நம்பிக்கையிலையாக இருக்கலாம். ஆனால் என்கிட்ட நேரடியாக வந்தால் கைரையை பார்த்தா என்ன எழுதி கொடுத்துருவேன் நான். இப்போ பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வயசானவங்களோட மரணம் ஒன்று நடக்கும். இப்போ இந்த விஷயத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இந்த காம்போவில் இந்த 3 பேர்த்துலேருந்து இப்படி ஒரு படத்தை அறிவிச்சிட்டு வெறும் 4 நாளுக்குள்ளே விலகி வர அளவுக்கு விஷயம் நடந்தது. அதுதான் என்ன விஷயம்னா அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போக முடியாது. அது அவரோட 7.5 சனி தான் வேலை செய்யும். 7.5 சனி தான் இப்போ இதையில் ரஜினி சாரை உள்ளே கொண்டு வந்து கமலை உள்ளே என்ட்ரா ஆகாமல் இருந்தோம்னா இப்போ ரஜினியே நான் ப்ரொடியூசர்னா சக்ஸஸ் ஆயிருக்கும். ஓகே. அவருக்கு பாசிட்டிவான டைம்ஸ் நடக்கும். ஆமாம். ஓகே. ஆமாம். இது உலகத்தில் யாருனாலும் செய்யலாம். ஜென்ம சனியில் நல்ல விஷயம் செய்யும்போது அதில் கெடுதலாக தான் அமையும். அப்போ இதுக்கு தான் சொல்ல விதியை மதியால் வெல்லணும்னு இருக்காங்க. மதிங்கிறது அறிவு. கொஞ்சம் 2.5 வருஷம் நமக்கு நேரம் சரியில்லைனா பொறுமையாக இருந்து
வேறு ஏதாவது ஒரு இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வேறு என்ன பண்ணலாம் அவர் தான் நம்ப மாட்டாரே. அவர் சமீபத்தில் ஒரு 8-9 வருஷம் கூட அவர் வீட்டில் தீ பிடிச்ச வரைக்கும் நான் சொன்னேன். ஒரு ஃபயர் இதாச்சு அந்த ஈசிஆர் ரோடுன்னு வீடு நினைக்கிறேன். அவரோட நண்பரே கூட ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 நாளைக்கு மேலே நடந்துச்சு. இப்போது கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த ஒரு பேட் டைம் நடக்குது ஜோதிடத்தில், ஓகே. ரஜினிக்கு நல்ல டைம் தானே இருக்கு, சுந்தர்சிக்கு நல்ல டைம் இருக்குன்னா அவங்களுக்கு இது பேடாக தானே விஷயம். இல்லை அவங்க எடுத்து நடத்தலாமே. அவங்க எடுத்து இது வந்து ப்ரொடியூசர் வந்து கமல்ஹாசன் தானே அறிவிச்சிருக்காரு. ஆமாம் அவங்க எடுத்து நடத்தலாம். மொத்தத்தில் இவர் உள்ளே வரும்போதே எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். சரி, இப்போ அவருக்கு ஒரு பேட் டைம் நடக்குது, ஓகே, அதனால வந்து இந்த விஷயம் நடக்கலை அப்படிங்கும்போது மீண்டும் சுந்தர்சி தான் விலகி இருக்காரு. ஆமாம், கமல் விலகி போவாங்க. இப்போ அவர் கமல் மீண்டும் முயற்சி பண்ணி இது பண்ணால் இந்த படம் ஃபெயிலியரை தான் எழுதி வச்சுடுங்க. இப்போ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ரஜினி இந்தியன் படம் இவங்க பூஜை போடும்போதே நான் சொன்னேன் இதில் குழப்பம் வரும்னு. இந்தியன் 2 தான். கிரைன் வந்து வச்சு 3-4 வருஷம் செத்து போயிட்டாங்க. வந்துச்சா நிப்பாட்டினாங்க. இதே நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேனே. அவரோட சந்திராசமும் சொல்லுவார். சந்திராசம் டைமில் பூஜை போட்டாங்க. அவருக்கு இன்னும் இந்த பேட் டைம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க கமல்ஹாசன்? இன்னும் 5 வருஷம் இருக்குது. இன்னும் 5 வருஷத்துக்கு. அப்போ இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் ஒரு புது முயற்சியை பண்ண முடியாதா? எது பண்ணாலும் தோல்வி தான். இப்போ பாருங்க, உடல் ரீதியாக அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட், கமல் ஹாஸ்பிட்டல் அனுமதின்னு வரும். இனிமே இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அவர் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதா? கவனமாகவே இருக்கணும். உடல் ரீதியாக செய்கிற விஷயங்களை தடுசம் கெட்ட எல்லா இதுலேயுமே அவரை காரி துப்புறாங்களா. டிவியை உடைச்சாங்க, அதை உடைச்சாங்க, இதை உடைச்சாங்க, என்னாச்சுன்னு இப்படி தான் ஒரு கெட்ட பேர் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ சுந்தர்சி வேலைக்கு போயிட்டாரு. இப்போ ரஜினி எப்படியும் ரஜினி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாகவே தான் இருக்காரு அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் யாராவது ஒரு டேரக்டர் இது பண்ண தான் போகிறாங்க. ஆமாம், நான் இல்லை என் மைண்டில் வெங்கட் பிரபு இருந்து அது பரவாயில்ல. வெங்கட் பிரபுன்னு நேற்று ஒரு நண்பர் கூட கேட்டார், அப்போ யாருக்கு சூட் ஆகலாம்? வெங்கட் பிரபு ஓகே ஆகணும். இப்போ வெங்கட் பிரபு பிளான் போட்டுட்ருக்காங்க போலுக்கு. ஓகே, ஆமாம், பார்த்தாச்சுன்னா வெங்கட் பிரபுவும் கிட்டத்தட்ட ரஜினியோட நட்சத்திரம் தான். ஆனால் இவர் பணத்தை உள்ளே போடும்போது இந்த படம் எதிர்பார்த்த அளவு ஹிட் இருக்காது, நஷ்ட கணக்கு தான் காணிக்கும். இவர் என்ன செய்யணும்னா பேசாமல் ஒதுங்கிக்கிட்டு அவர் பணத்தையே படவோட எல்லா செலவையும் ரஜினி கையில் ஒப்படைச்சிக்கிட்டு நீ எல்லாம் இது பண்ணுங்க, 2.5 வருஷம் கழிச்சு கணக்கு பார்ப்போம், எனக்குள்ளே தாங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கிடுங்க. ஓகே, ஆமாம், இல்லை நான் உங்களுக்கு நான் என்ன தரேன் நான் தரேன். பேர் மட்டும் ஆர்கேஎஃப்னு அவரோட ப்ரொடக்ஷன் பேர் இருக்கும். ஆனால் பேரை போட்டாலும் இப்படி தான். ஓ, பேரும் போட முடியும். ஒரு கொலை நடக்கு, ஒரு கொலை நடக்கு, ஒருத்தன் கொண்டுட்டான், அங்கே போய் நீங்கள் நிற்கீங்க, சட்டம் என்ன சொல்லும்? யார் நிற்கிறானா அவன் தான் சொல்லலாம். அப்போ அந்த பேரை போடும்போது அவருக்கும் அந்த நெகட்டிவ் தாட்டு இருக்கும். அப்போ வாய்ப்பே இல்லையா இப்போதைக்கு கமல் வந்து ரஜினி வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா? இல்லை, நான் என்ன சொன்னேன், அவங்க பண்ணினாங்கன்னா நட்ட கணக்கை தான் காணிக்கும். ஆமாம், ஃபெயிலியர் தான் வரும். இவங்க எதிர்பார்த்த பணம் வராது. இவ்வளோத்துக்கும் March 6 தான் ஜென்மசனி ஸ்டார்ட் ஆகுது. இப்போமே அவருக்கு வேலை செய்யுது. 5.5 மாதத்துக்கு முன்னாடி வேலை செய்யும். சரி, இந்த விஷயத்தில் கமல் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் வந்து சினிமாவில் இருக்க 2010 ஒரு ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறேன். 2017 நியூ இயர் இந்த அம்மா சந்திக்க மாட்டாங்க ஜெயலலிதா. 16 இறந்துங்க. ஓ, 2010 சொல்லிட்டீங்க? ஆமாம், யூடியூப்பில் நிறைய பேட்டியில் இருக்கேன், போட்டு பாருங்கள். ஓகே, நானும் அவரை அந்த அம்மாவை போய் கொன்னேன். இத்தனை வருஷத்துக்குள்ளே இத்தனை ரயில் விபத்து வரும், இத்தனை விமான விபத்து வரும், அது வந்துச்சு. அப்போ அது கழிஞ்ச சனிப்பெயர்ச்சிலே சொன்னேன், இனி இந்த தேவையில்லாமல் தலைவர்கள்லாம் விமானத்தில் தேவை இருந்தால் போங்க, இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்கன்னே. குஜராத் துணை முதல்வர் அகமதாபாத் ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தார், செத்து போயிட்டார்ல. ராஜசேகர் ரெட்டி விமான விபத்தில். ஓ, அதுவும் நீங்கள் முன்னாடியே இது பண்ணீங்க. 2010 நான் சொல்கிறது தான் இந்தியாவில் இல்லை, அந்த உலகத்திலே நடந்துகிட்ருக்கு. கமலா ஹாரிஸ், டொனால்டு ட்ரம்ப், இவங்க 2 பேரும் ஜாதகத்தை வச்சு பார்த்து இவர் தான் வருவார், ஆனால் இவர் வந்து பல நாட்டுக்கு இடைஞ்சல் கொடுப்பாரு, இந்தியாவுக்கு முக்கியமாக டென்ஷனை கொடுப்பாருன்னு. சரி, ஓகே. இல்லை, இங்கே இருக்கவங்க ராசி அந்த விஷயங்கள், ஜோசியம் அந்த விஷயங்கள் பார்க்குறது ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு உங்களுக்கு கிடைக்குதோ, இல்லை நீங்களே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அங்கே இருக்கவங்களோட டேட் ஆஃப் பர்த் போதுமே. டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இது பண்ணி கிம் சாங் உன் அவர் நம்ம தென்கொரியா வடகொரியா அவருக்கு நான் சொல்லியிருந்தேனே, இந்த 2.5 வருஷத்தில் கண் கலங்கி அழகக்கூடிய இது வீடியோவில் நம்ம பார்ப்போம்னு வந்துச்சே. இல்லை, பிறந்த நேரம் முத கொண்டு தேவைப்படும்ல. ஆமாம், அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ தான் என்னெல்லாமோ வருது அறிவியலில். பிறந்த தேதி பட்டு ஒரு 4 முகத்தை வச்சு தேதி கிழமை இதை வச்சு எல்லாமே கணக்கு தான். எப்படி ஜெயலலிதா ஆட்டம் போட்டு விடுங்கும்போது நான் எப்படி மரணத்தை நான் கணிக்கிறேன், நான் கடவுளா? இது எப்படி என்னால் முடியுது? முதல் மரணம் ஜெயலலிதாவுக்கு தான் நடக்கும். அன்னைக்கு கலைஞருக்கு வயசு 82 வயசு.
சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இதற்கப்புறம் இது என்ன சூழலில் போகும் இந்த கமல் அண்ட் ரஜினி ப்ராஜெக்ட் வந்து? அடுத்தது டேரக்டர் மாற்றுவாங்க. அப்படி டேரக்டர் மாற்றினா யாரும் மோஸ்ட் ஆஃப் த இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா மாற்றினாங்கன்னா கமல் இன்வால்வ் ஆகும்போது இவங்க எதிர்பார்த்த சக்ஸஸ் கிடைக்காது. ஓகே, இல்லைன்னா அதுவே பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நான் வந்துட்டேன். அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் ரஜினியோட அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்கு. இப்போ நான் தான் சொன்னேன், உங்கள் கோலை கடக்கு நடக்கு. அங்கே போய் நின்று அந்த சட்டம் என்ன செய்யும்? அங்கே நிற்கிறவங்கள தான். அதே மாதிரி 7.5 சனி ஆள் கூட பயணிக்கும் போது அவங்களோட எஃபெக்ட் நம்மளையும் பிடிக்கும். ஓகே, இப்போ ஒருத்தர் மோசமான ஒரு கட்டம் இருக்குது, அவனை கூப்பிட்டு நீங்கள் பைக்கில் போகிறீங்க, உங்களை மட்டும் பாராசூட்டில் வந்து கடவுள் காப்பாற்றிட்டு வரா, அப்படிதானா? காப்பாற்றுவாரா? அவன் உடம்பு நம்மளும் உள்ள தானே செய்வோம், உண்டா இல்லையா? இப்போ சினிமா துறையில் எல்லாருமே மோஸ்ட்லி அந்த ஜோசியத்தை நம்பக்கூடியவங்களா இருக்கும்போது 90% இருக்கும்போது ரஜினியும் அது மேலே மிகுந்த நம்பிக்கை. கண்டிப்பாக. இப்போ அவர் பார்த்துருப்பார்ல, அவர் பார்க்கும்போது கமலோட சேர்ந்தா உங்களுக்கு இதாகவும் சொல்லியிருப்பாங்க. பார்த்துருப்பாரு. அது அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு தெரியல. அவருக்கு என்ன சில கெட்ட நடக்க போகுதா என்னன்னு தெரியாது. ஓகே, புரிஞ்சுதா? அவரு நல்ல ஜோதிடத்தை பயங்கர நம்பிக்கை உண்டு. அப்போ அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்களா கமலோட சேராதீங்க இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி? அவங்களோட அஸ்ட்ராலஜி அந்த அளவுக்கு அறிவு உள்ள இருக்காங்களான்னு தெரியாது. மேபி நடந்தால் நல்லா இருக்கும்னு மேபி சொல்லியிருக்கலாம். என்ன அடுத்த நாள் என்ன நடக்கு? எல்லாத்தையும் போட்டுட்டு பெங்களூர் படுத்து ஓடுதார் ஆஸ்பத்திரி பார்த்து ரஜினி. ஓகே, இப்போ கட் அண்ட் ரைட்டாக சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்ட் கலிஞ்ச யூடியூப் சேனலில் கூட பேட்டி விடும்போது கமல் சாருக்கு பற்றி நான் பேசினேன். நான் அவ எதுவுமே ஆரம்பிக்கக்கூடாது, எது ஆரம்பித்தாலும் தரித்திரியமாக போயிடும், பேசாமல் இருக்கிற தொழில் இருக்கிறத வச்சு பேசாமல் உடம்பை பார்த்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இங்கே வந்தாச்சுன்னா எந்த குழப்பமும் இருக்காது. போனோமா ஃப்ளைட்டில் ஏறி இருந்தோமா, அங்கே இருந்தோமா, இதை விட்டுட்டு அதை செய்ய போகிறேன் இதை பேசோன்னா டங்குவாக வந்துடும். இப்போ அரசியலில் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்காது அப்படிங்கும்போது இப்போ இந்த விஷயத்த மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருக்கணும். படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணவே கூடாது. இன்னொரு 5 வருஷத்துக்கு. இப்போ பாருங்க, அடுத்த சினிமாவில் இந்த படத்தில் நடிச்சாங்க போகிற ஆஸ்பத்திரியில் எலும்பு முறிவோ ஏதாவது வந்துடும், ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான். ஆமாம். சரி, ரஜினி அவர்கள் ப்ரொடியூஸே பண்ணதில்லை, ஓகேவா? ரீசெண்டாக பண்ணதில்லை. பினாமி வச்சு மேபி முன்னாடி எதுவும் பண்ணியிருக்கலாம். அப்படிங்கும்போது ரீசெண்டாக அவர் பண்ணதே இல்லை. அப்படிங்கும்போது அவர் ப்ரொடியூஸ் பண்ணால் சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்களுக்கு 7.5 சனி முடியுது. இந்த 7.5 சனி முடியும் போது நீங்கள் வந்து ஐஃபோனை ரோட்டில் போட்டுட்டு போயிட்டேன்னு வச்சு விடுமே, 2 லட்ச ரூபா ஐஃபோனு அங்கே கணக்கு தேடுவீங்க, அதை யாராவது எடுத்து உங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிடுவா, உங்கள் பையனுக்குள்ளே தான் பாருங்கள் அப்படின்னு. புரிஞ்சுதா? கைவிட்டு போகாது. அந்த 7.5 சனி முடியும் போது நம்ம எதை செய்தாலும் சக்ஸஸ் ஆயிரும். ஓகே, புரியுமா? அந்த சனி முடிந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். 7.5 வருஷமாக அவனை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம், துன்பப்படுத்திட்டோம், அவனுக்கு ஏதாவது செய்யணும். அப்போ இந்த டைமில் தான் சில விதியே அந்த சில சமயத்தில் தான் சிலவங்களாம் வீடுலாம் நான் கெட்ட சொல்லுவேன். 5 வருஷம் ஆகக்கூடிய வீடை நீங்கள் இந்த கெட்டுங்க 2.5 வருஷம் நீங்கள் கட்டி முடிச்சிடுவீங்க. கெட்ட நேரம் வீடு கட்டும்போது இன்ஜினியர் அவன் அங்கே ஏதாவது ஆயிரும் சொல்லிடுவான், அப்படி இழுத்துட்டே போகும். புரிஞ்சுதா? 4ஆம் இடம்பாங்க. அந்த சனி வந்து இருக்கும்போது நல்ல அந்த டைமில் வீடு கட்டக்கூடாது. சில குறிப்பிட்ட காலம் உண்டு. இதெல்லாம் வேகமாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் நான் கட்டி தந்துடுவேன்மா, 1.25 வருஷத்தில் கட்டி தந்துடுவான். ஓகே, இப்போ இந்த டைமில் ஒரு படம் ப்ரொடியூசர் பண்ணாலும் நல்ல லாபம் கிடைக்கும். இதில் கமலை உள்ளே கொண்டு வந்தாலே எல்லாமே நெகட்டிவாகிடும். சரி, இப்போ வெங்கட் பிரபு ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கும்போது அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் ஒரு நல்ல இயக்குனர், நல்ல கதை. அவர் வந்து மகர ராசி உத்திராட ராசி, அவரும் 7.5 சனி முடியுது. ஓகே, அப்போ அவருக்கு நல்ல நேரம் தானே. இப்போ அவருமே வந்து ரஜினி வச்சு படம் எடுத்தாலும் அது ஓடாது. இல்லை, அவருக்கு 7.5 சனி முடியுது. இல்லை, சனி நல்ல இடத்துல இருக்குது. அதுவும் கமலோட ப்ரொடக்ஷனில் தானே வந்துச்சுன்னா? இல்லை, கமலோட வந்து அது சக்ஸஸ் ஆகாது. நான் இப்போ என்ன சொன்னேன், ஒரு கோலை செத்து கிடக்கான், அவன் பக்கத்தில் நிற்கங்க, என்ன நடக்கும்? அது மாதிரி இவரை கூட்டிட்டு வழி நடந்தால் எல்லாத்துக்கும் கெடுதல் தான். அதே வெங்கட் பிரபு எடுத்து, அதாவது கமல்ஹாசன் ப்ரொடக்ஷனில் எடுத்தால் நட்டம், வெளியில் போய் எடுத்தால் நல்லா ஓடும் அப்படின்னு. கண்டிப்பாக, இதுதான் உண்மை. ஓகே, அப்போ கூடிய சீக்கிரமே இவங்களும் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கா ரஜினி அண்ட் கமல் நடக்காமல் போகிறதுக்கு? கண்டிப்பாக. இவர் கூட இவர் பயணம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு நெகட்டிவ்ஸான தாட்டு தான் வரும். ஓகே, கெட்ட நேரம் வரும்போது நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது, யாராலும் ஆபத்தை சந்திச்சே தீரும். இப்போ கமல்ஹாசனும் ரஜினி அவர்களும் சேர்ந்து நடித்தா அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா? அவங்களோட ப்ரொடக்ஷன் இல்லை, வெறும் நடிகர்களாக மட்டும். அதுலேயும் கருத்து வேறுபாடுகள் வரும். அதுலேயும் கருத்து வேறுபாடு. ஸோ கமல் இருக்கக்கூடாது, பேசாமல் சோபா செட்டில் இருந்து டிவியை பார்த்துட்டு இருந்தால் அது நல்லது. என்ன எதுக்குன்னா புள்ளி விவரமாக சொன்னேன். கௌதமி இவங்களோட பிரிவை வந்து புள்ளி விவரமாக நான் சொன்னேன். எத்தனை பேர் சோறு சொல்ல விரும்பல, ஒரு நடிகர்கிட்டே நான் கூப்பிட்டு சொன்னேன். என்னப்பா இப்படி சொல்கிற, அந்யோன்யமாக தான் இருக்காங்க, எழுதி வச்சுக்கிடுங்க,
எப்போ சொன்னீங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பிரிவு வரும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த? 21 இருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. 21 ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஆமாம் 21 22 இருக்குன்னு நினைக்கிறேன். ரஜினி அவர்களோட அந்த சினிமா கரியர், ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எப்போ சேர்ந்து நடிக்கிறாங்களோ அதுதான் கடைசி படமா இருக்கும், இல்லை இதுதான் கடைசி படமா இருக்கும். கூடி சீக்கிரம் ரஜினி முடிவு எடுப்பார். இல்லை இது ரொம்ப வந்து ஒரு மேலோட்டமாக இருக்குல்ல. எனக்கு இப்போ இதெல்லாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்களே, இதுதான் கடைசி படம், இத்தனை அது எண்ணிக்கையில் அவரோட கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இல்லை அப்படி இல்லை. என்ன கேட்டான்னா இந்த வர நல்ல கேள்வி. 2026 சனி ஒரு நல்ல இடத்துல போகுது. அப்படி பார்க்கும்போது குயிக்காக 1-2 படம் வரும், சீக்கிரம் அந்த படத்தை முடிச்சு கொடுப்பாரு. அப்புறம் பாருங்க, அவருக்கு தெரியும் 2028க்கு அப்புறம் ரஜினிக்கு ஆபத்து. 2028க்கு அப்புறம் 4ஆம் இடத்துல சனி வரும்பாங்க. 4ஆம் இடத்துல சனி வரும்போது உடம்பு குன்னிரும், இப்படி ஆயிடுவாங்க. ஸோ 2028 வரைக்கும் தான் அவர் சினிமாவில் ஆக்டிவாக இருப்பார். ஆமாம், அதுக்கப்புறம் அவரே ஒதுங்கிடுவார். 2000 எழுதி வச்சுடுங்க, 2028க்கு மேலே 28க்குள்ளே ரிட்டையர்ட் ஆயிடுவார். ஏன்னா 2027 கடைசியிலே அவரோட உடம்புல எஃபெக்டை காணிக்க ஆரம்பிக்கும். ஒருத்தர் இருந்து பார்ப்போம், ஏன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை பர்ஃபெக்டாக கணிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த எழுதி வச்சுடுங்க, சவால் விடுறேன். 2028 2029க்கு அப்புறம் ரஜினி சினி ஃபீல்டில் இருக்க மாட்டார். 2028 28லேயே அது எஃபெக்டை காணிக்க ஆரம்பிக்கும். ரஜினிகாந்த் ஆஸ்பத்திரியில் அனுமதி, ரஜினிகாந்த் உடல் நலத்தில் இப்படி, வீட்டில் இருந்த சிகிச்சை, டாக்டர் சொல்லிடுவாங்க. ஓகே, வெளியிலே நீங்கள் போகக்கூடாது அப்படின்றவாங்க. சரி, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள், ஓகே, கமலஹாசன் இந்த சினிமாவில் 5 வருஷத்துக்கே எதுவும் பண்ணால் சக்ஸஸ் ஆகாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்தளவுக்கு ஃபெயிலியர் கொடுத்தா யாருமே இருக்கவும் முடியாது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் கொடுத்தா அப்படிங்கும்போது அவரோட அந்த சினிமா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சினிமா இனிமேல்லாம் என்கிட்ட கேட்டால் இவங்க 2 பேரும் என்கிட்ட கேட்டால் பேசாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். சம்பாதிச்சாச்சு, இனி யாருக்கு சம்பாதிக்க போகிறாங்க? உடல்நலத்தை பேணி காத்தா இன்னும் 5-10 வருஷம் இருந்துட்டு போயிடுவாங்க. ஓகே, அதை விட்டு நாங்கள் காலை தூக்குதேங்க கையை தூக்குதேங்கன்னா சனி படையர் யாரி இருப்பார். ஓகே, சரி, இப்போ இவங்க இந்த இதுக்குள்ளே எல்லாத்தோட இந்த இது பார்த்துருந்தீங்க, நீங்கள் போஸ்ட் கூட போட்டிருந்தீங்க. அப்படிங்கும்போது சுந்தர் சி அவர்களோட ஜாதகம் எப்படி, அவர் அடுத்து என்ன பண்ணுவார்? ஏன்னா இது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இவ்வளோ பெரிய இதை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர்றாருன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அவர் எதை நோக்கி போவார் அடுத்து? அவரோட இது எப்படி இருக்கு? இல்லை அவரோட அது எனக்கு தெரியாது, டேட் ஆஃப் பர்த் ஒன்றும் தெரியல. ஆமாம், ஓகே. இப்போ சினிமா துறையில் இப்போ இவங்களுக்கு எடுத்துருக்குதுன்னா அஜித் அவர்கள் அப்படிங்கும்போது, ஆமாம், அஜித்துக்குன்னா அவர் கடகராசி புனர்போசம், அதெல்லாம் 22 நாளைக்கு முன்னாடி சொன்னானே கார் விபத்து வரும்னு. ஓகே, இப்போவும் ஒன்றும் இல்லை. இந்த வர்ற ஜனவரிக்கு அப்புறமும் இவருக்கு ஒரு 55 நாள் கொஞ்சம் நெகட்டிவ்ஸாக இருக்கும். 2 கிரகங்கள் மோசமாக நடந்து வரும். அந்த இடத்துலையும் காருன்னா அன்னைக்கு தப்புனது இப்போ தப்ப முடியாது. டிசம்பர் வரைக்கும், டிசம்பர்லேருந்து ஒரு 55 நாள். ஓ, டிசம்பர்லேருந்து 55 நாள். ஓகே, அன்னைக்கு 2 தடவை கார் விபத்து தப்புனார். இது 3ஆவது ட்ரிப்பு லாக் ஆயிடுவார். பெரிய அளவில் அவர் பாதிக்கப்படுவாருன்றீங்களா? பப்ளிக்காக அவங்க வேண்டப்பட்ட ஆள்கிட்டலாம் சொல்லிட்டேன் நான். ஓகே, 2 தடவை தப்புனார், 3ஆவது ட்ரிப்பு தப்ப முடியாது. இதே இடத்துல நானாக இருந்தாலும் என் நிலைமை இதுதான். இப்போ அவருமே அதை அதிகமாக நம்பக்கூடிய ஒருத்தர், ஆன்மீகம் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ அவருமே விசாரிச்சிருப்பாரு, அவரெல்லாம் நான் சந்திக்கவே இல்லை. அவங்க குல தெய்வமே பெண் தெய்வம் தான். இப்போ போய் பச்சை குத்திட்டு வந்திருக்காரு. அவரோட மேக்கப் மேன்ட்ட நான் சொன்னேன், அவருக்கு பெண் தெய்வம் துணை இருக்குது. ஆமாண்ணே, கேரளா பக்கம் எங்கேயோ கோயில் இருக்குன்னு. இப்போ அதை பார்த்தோம் நம்ம. ஆனால் ஆக்சுவலாக அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு தெய்வத்தை உடம்புலாம் வைக்கக்கூடாது. மனைவி பக்கத்துலேருந்து இருப்பா, அவளுக்கு மென்சஸ் வந்துருக்கும். ஓகே, என்ன வேணாலும் நடக்கும்ல. ஒரு உடம்புல ஒரு தெய்வத்தை படத்தை போட்டு மனைவியை டச் பண்ணான்னா பண்ணுவாளா? அது யாராவது தப்பு இல்லை அது. ஓகே, யார் கொடுத்த ஐடியாவோ என்னவோ தெரியல, ஆண்டவனா தான் தெரியும். இல்லை இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஆபத்து இருக்குன்னா அப்போ இதுக்கப்புறம் அப்போ அவர் ரேஸுக்கு பெருசாக போக மாட்டார்ல இந்த நாட்களில்? போனாங்கன்னா ஏதாவது நெகட்டிவ்ஸ் நடக்கும். ஓகே, என்னதாவது நடந்துடும். இப்போ அதனால தான் என்னவோ இப்போ வந்துட்டு சீக்கிரமே இந்த படம் அடுத்த படத்துக்கான அப்டேட்டு எல்லாம் வரப்போகுது, அவர் படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாரு இன்னும் ஒரு மாதத்தில். ஆனால் அடுத்த மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு நல்ல அழகான ஒரு படத்தை கொடுப்பாரு. விஸ்வாசம் மாதிரி ஒரு அழகான ஒரு படம் வரும். இப்போ கூட நான் வெளியே பேர் சொல்ல விரும்பல. ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு உங்கள் எடுத்த உடனே உங்கள் குலதெய்வத்தை காணிங்க அப்படின்னு காணிச்சாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இல்லை புரியல, இது எப்படி சொல்கிறீங்க? அந்த ப்ரொடியூசரை சந்திச்சு உங்கள் குலதெய்வ கோயிலை எடுத்த உடனே ஸ்க்ரீனில் காணிங்க. ஓகே,
இது வரைக்கும் அவங்க காணிச்சது கிடையாது. பேர் சொல்ல நான் வரமாட்டேன். அஜித் அவர்கள்ட்ட சொன்னாரா இல்லை? இல்லை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஓகே சொன்னேன். படத்தை காணிச்சேன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அவங்களோட குலதெய்வத்தை காணிச்சாங்க. காணிக்க சொன்னேன் நான். இப்போ இதனால தான் என்னவோ டேரக்டர் ஹரி வந்துட்டு எப்போதுமே கோயிலை வந்து முதல் ஃப்ரேமில் காட்டுறாரா? ஆமாம். சரி, அவங்க குலதெய்வம் இருக்குங்களா? குலதெய்வங்கிறது நமக்கு ஒரு வீடை கட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஏக்கரில் வீடை கட்டி வச்சுட்டு வாட்ச்மேனை நம்ம போட்டிருப்போம். நிம்மதியாக போய் தூங்குவோம். யார் என்ன வந்தாலும் வாட்ச்மேன் பதில் சொல்லுவோம். ஓகே, முதலாளி தூங்கிட்டு இருக்காரு, நாளைக்கு வாங்கன்னு. அதுமாரி நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு குலதெய்வம் நம்மளை காப்பாற்றும். ஓகே, இதுதான் உண்மை. என்னை பார்க்க வர பாதி பேர் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் தான். உங்களை பார்க்க வரவங்களா? ஆமாம். எனக்கு சிங்கப்பூர் மலேசியாலலாம் எனக்கு பாதி முஸ்லீம் கிளைண்ட்ஸ் தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இது ஒரு டேட்டா மாதிரி எடுத்துப்போம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து மீண்டும் சந்திப்போம். நீங்கள் சொன்னதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசுவோம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the daily.